நீங்கள் தாவேகாவினர் வந்து அவர் தலைவர் வந்து ஒரு அறிக்கை மூலியமாக அடக்கி வைக்கணுன்ற கோரிக்கை எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீ கடையில் போய் டீ கேட்குறாங்க, சிகரெட்டு கேட்குறாங்க. லேட்டாக வருதுன்னு 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு கூட்டு போய் பாலில் மயக்க மருந்து கலந்துட்டு பாலியல் பலாத்காரம் 2 பேர் கைது. இவர்கள் இன்னொரு திமுக இன்னொரு அதிமுக அப்படின்ற மாதிரி வரக்கூடாதுன்றதில் தாவேக தலைவர் உறுதியாக இருக்கணும். பல விஷயங்களில் கலைஞருடைய அந்த அரசியல் அவருடைய சாணக்கியத்தனம் பல இடங்களில் திமுகவை நிலை குலையாமல் கொண்டு போகிறதுக்கு உதவி இருக்குது. 50 ஆண்டு காலம் 68லேருந்து. மைகேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்டாலின் மற்றும் டிஎம்கேனால தான் எங்களுக்கு மேகதாதுல அணை கட்ட முட்டுக்கட்டையாக இருந்தது அப்படின்ட்டு ராசா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. சாதி மதம் பார்த்து நீங்கள் கேண்டிடேட்டே சூஸ் பண்ணலையா அப்படின்ட்டு விஜய் அவர்களை பார்த்து எதிர்கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் நிதின் நபீனை பார்த்துருக்காரு. புதுக்கட்சி தொடங்குறதை பற்றி அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, மற்றும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியோட கட்சி 2ஆக பிளவுபடுது அப்படின்ற செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது. மற்றும் தாவேகா மற்றும் திமுகவுக்குள்ளே நடக்கக்கூடிய பிற விஷயங்களை பற்றியும் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்தநாள் இன்றைக்கி. பல விஷயங்கள் இந்த அரசியல் பயணத்தில் ஒரு சாணக்கியராக இருந்திருக்காரு. உங்கள் பார்வையில் கலைஞர் அப்படின்னா நினைவுக்கு வருவது என்ன சார்? கலைஞர் அப்படின்னா நினைவுக்கு வர்றது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவருடைய அரசு மூலிமா செய்த செயல்கள். அதுதான் நீங்கள் எந்த காலத்திலையும் நினைவு கூறத்தக்கது. திராவிட கட்சிகள் முழுவதுமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதில் முதன்மையானவர் கலைஞர். அண்ணா அவர்கள் குறுகிய காலமே இருந்ததுனால அதற்கு பிறகு வந்த கலைஞர் அந்த பீரியடில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அவர் செய்த அவருடைய அரசில் செய்த அந்த பணிகள் அவர்களை அந்த ஆட்சி பணிகளில் மற்ற இதில் கொண்டு வந்தது. அப்புறம் பிற்படுத்தப்பட்டோருக்கான சலுகைகள் அது எல்லாமே மிகப்பெரிய அளவில் அதுக்கு பின் பார்த்திங்கன்னா திமுகவுடைய பெரிய ஆலமரமாக வேர்களாக விழுதுகளாக இருந்தது காரணம் இதுக்கு அந்த ஆரம்பித்து வச்சது தான். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இவர்களுக்கு செய்த அந்த சலுகைகள் அரசு மூலியமாக செய்யப்பட்ட பல்வேறு திட்டங்கள் தான் திமுக பலமாக கொண்டு போய் சேர்த்துச்சு. எம்ஜிஆர் என்கிற மிகப்பெரிய சக்திக்கு முன்னாடி, அந்த புயலுக்கு முன்னாடி திமுக என்கிற ஆலமரம் சாயாமல் நின்னது காரணம் இந்த ஒரு காரணமும். அப்போ கலைஞர் அப்படின்றவர் நீங்கள் சாதாரணமாக ஒரு திருவாரூரில் திருக்குவளைன்ற கிராமத்தில் 1924 அவர் பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அப்பா அந்த இசை வேளாளர்கள் குடும்பம், ப்ளஸ்ஸு அவர் இந்த கலாட்சேபம்லாம் பண்ணுவார், கதா கலாட்சேபம்லாம். அதில் இவர் பார்த்து அந்த ஒரு ஜீன் தான் இவருக்கு அந்த இதில் நாட்டம், அந்த நாலேஜ் முக்கிய காரணம். கலையறிவு பக்கம் திரும்பினதுக்குரிய அடிப்படை இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அவர் 10வது வரைக்கும் படித்தார். அவர் படித்ததில் அவருக்கு அடிப்படை கல்வின்றது அவருக்கு பெரிய அளவில் பிற்காலத்தில் அது உபயோகமாக இருந்தது. ஆனாலும் மாணவர் பருவத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 இந்திய எதிர்ப்புலாம் போராட்டம் ஆரம்பிச்சு. அப்போ அவருக்கு 13 வயசு இருக்கும். அந்த எதிர்ப்பில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், மாணவர்களை திரட்டிக்கிட்டு சாலைகளில் போனோம்னா நெஞ்சுக்கு நீர் எழுதியிருப்பார். அப்புறம் முரசொலின்னு ஒரு கையேடு அதை நடத்தியிருக்காரு. இந்த பேராசிரியர் அன்பழகனை கூப்பிட்டு கூட்டம்லாம் நடத்தியிருக்காரு. மாணவர் இதுன்றது திராவிடர் கழகத்தில் இதுன்னு இப்படிலாம் இருந்து அதுக்கப்புறம் அப்படியே நாடகங்கள், வசனங்கள் மூலயமா அப்படியே உங்களுக்கு சினிமாக்களில் கால் எடுத்து வைக்கிறாரு. அதே நேரத்தில் தீக்காவிலையும் போய் ஜாயின். அங்கே தான் எல்லாருடைய அறிமுகமும் அண்ணாலேருந்து எல்லாருமே. இப்போ சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே தான் அவருடைய வசனங்கள் அந்த காலத்தில் இயல்பான நாடக வசனங்கள். கண்ணாலா என் மனதின் பிரேமையை நீ உணர்ந்து கொண்டாயா, லெட்டர் படிக்கும் போது அந்த ஃபேஸ் வரும், என்ன செய்வேன் கண்ணாலா, இப்படி பேசி இந்த காலத்தை மாற்றி ஒரு வாழ்வீச்சு வேல்வீச்சு வசனங்களை இளங்கோவன் அவர் கொண்டு வர்றார். அவரை பின்பற்றி கலைஞர் வர்றார். அப்போது அந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே கொஞ்சம் நவீன இதுக்கு மாறுது. அப்புறமும் புராண படங்கள் இதை தாண்டி சமூக படங்களுக்கு திரைத்துறை மாறுது. அந்த காலகட்டம் தான் 40களில் தான் மாற ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் இவர் வரும்பொழுது அதற்கான வசனங்களும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வசனங்களும் அவரது அந்த மாதிரி இருக்கும். இந்த காலகட்டம் அவருக்கு திரைத்துறையில் கால் ஒன்றில் ஓரளவுக்கு இது இருந்தப்போ தான் எம்ஜிஆர்
சிவாஜி இவர்களுடைய நட்புலாம் கிடைக்குது. அறிமுகம் கிடைக்குது. இவர்கள் எல்லோருமே நாடகம் மூலியமாகவே பழக்கம் ஆகுறாங்க. சின்ன வயசுலேருந்தே எல்லாம் குடும்ப நண்பர்கள். இவர் தாயார் கையில் அவர் சாப்பிட்ருக்காரு, அவர் தாயார் கையில் இவர் சாப்பிட்ருக்காரு, சிவாஜியுடைய தாயார் கையில் எம்ஜிஆரும் கலைஞரும் சாப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லோரும் அவரவர்கள் தாயார் கையால் சாப்பிட்டவங்க தான். தேவரும் சாண்டோ சின்னப்பா தேவரும். அப்போ அந்த மாதிரி வளர்ந்தவங்க, ஒன்றா வறுமையில் ஒன்றா வளர்ந்தவங்க 3 பேருமே. கலைஞரும் சரி, ஒரு நடிகர் திலகமும் சரி, அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி. அப்போ இவர்கள் எல்லோருமே அந்த மாதிரி வளர்ந்தவர்கள், ஒன்றாகவே பயணிக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கலைஞர் இவங்களோட டச்சில் இருப்பார். எஸ்எஸ்ஆரும் நீங்கள் எம்ஜிஆருடைய ராஜகுமாரியில் அவரை ரெக்கமெண்ட் பண்ணதும் சரி, அந்த படத்துக்கு வசனமும் கலைஞர் தான். ரொம்ப போராடி வாங்கின அந்த பராசக்தியில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடிகர் திலகத்துக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது கலைஞருடைய வசனங்கள். அது பின்னாடி ஒரு பாடநூல் மாதிரி ஆயிடுச்சு. வருகிற நடிகர்களுக்கெல்லாம் வசனம் சொல்கிறதுல பாடநூல் 2 விஷயங்கள். ஒன்று கட்டபொம்மன் படத்தில் ஜாவர் சீதாராமன் எழுதுன்னு நினைக்கிறேன், அவர் எழுதுனதும் இங்கே பராசக்தி வசனமும் அந்த கோர்ட்டு இது 2 தான் நடிகர்களுக்கு பாலப்பாடம். இதில் நீங்கள் வசனம் பேசி இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தேர்ந்த நடிகர். அந்த மாதிரி இதுக்கு அவருடைய வசனங்கள். அதுக்கப்புறம் பல படங்கள் அவருடைய மனோகரா, என் தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விட மாட்டேன் அப்படின்றது. இதில் ராஜகுமார்லாம் அரசை விட்டு நாயே அடக்கடா வாயே அப்படின்லாம் வரும். அது இன்னொரு படம், அது ராஜகுமாரின்னு நினைக்கிறேன். நம்பியார் அவர் பையன்கிட்ட பேசுவாப்புல. அதில் அந்த பையன் அவர் ஒரு சிறந்த நடிகர். அவர் திருடுவது ஒரு கலை, கொக்கு நீ ஏன்னா அது மாதிரி பண்ணாமல் இருக்கலாமேன்னு சொல்லுவார். அவர் தளபதியாக இருப்பார். கொக்கு மீனை கவ்வாது இருக்கலாம், இந்த மாதிரி அடுக்கடுக்காக வசனம் வரும். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் சொல்லு, நான் திருடாமல் இருக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி வசனங்கள்லாம் மனோகராலெல்லாம் வரும்பொழுதே அந்த படம் ஆரம்பமாகவே நல்லா அந்த வசனம் இப்படியே ஆரம்பிச்சிடும். அதில் அவர் ஃபேமஸ். நாடகங்கள் நடத்தினது, கட்சிக்காக நடத்தின நாடகங்கள். கட்சிக்காக சிவாஜி கணேசன் நாடகம் நடத்தியிருக்காரு, திமுகவிற்காகவும் சரி. இது எம்ஜிஆர் தொடர்ச்சியாக நடத்தியிருக்காரு, கலைஞர், அண்ணா, அப்புறம் கேஆர் ராமசாமி, இன்னும் பலர், என்எஸ் கிருஷ்ணன், தீனா மூனா காணா அப்படின்னு பாடுவார். அது திருக்குறள் முன்னேற்ற கழகம் ஒன்று வரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதான் தீனா மூனா காணான்னு அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துது. அது நீங்கள் கலைஞர் அதில் அப்போ அந்த போட்டின்றது இடதுசாரி இயக்கங்கள் தமிழகத்தில் கால் ஊன்ற நேரம். இந்தியா முழுவதுமே சுதந்திரத்துக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியில் இடதுசாரி கருத்துக்கள், காங்கிரஸுக்கு எதிராக, நிலப்பொறுப்புகளால் பண்ணையார்களால் இருந்த காங்கிரஸ் ஏழைகள், அந்த குடியானவர்கள், விவசாயிகள், இவர்களுக்காக ஒரு இயக்கம் நிற்கும் பொழுது இவர்கள் மாணவர்கள், இளைஞர்கள் இடதுசாரி பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் தமிழகத்தில் இங்கே மடைமாற்றம் நடக்குது. இந்த வர்க்க போராட்டம், விவசாயிகள் போராட்டத்தை தாண்டி நமக்கு இனம் வேண்டும், மான உணர்வு வேண்டும்னு உணர்ச்சிகரமான ஒரு போராட்டத்தை கொண்டு வராங்க. அது கூட சேர்த்து இடதுசாரி கருத்துக்களையும் உள்ளே இழுத்துக்கிறாங்க. அப்போ திராவிட இயக்கங்கள் உள்ளக்க வளர ஆரம்பிக்குது. வர்க்க போராட்டம் ஒன்று தான் தீர்வு, அதுதான் உண்மை. ஏன் சொல்கிறேன்னா, பொருளாதார ரீதியாக நீங்கள் மாற்றமடைந்தால் ஜாதிய வேறுபாடுகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும், பண்ண முடியாது. எங்கே ஜாதிய அந்த இதெல்லாம் உருவாச்சுன்னா, நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் நிலத்தை சார்ந்து தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றவர்கள் இருந்த பொழுது அவர்களை அவர்களுடைய தொழில் சார்ந்து பிரித்து வைத்ததும், இன்னார் இதை தான் செய்யணும், அவர் புள்ள அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது, இதை தான் செய்யணும், அந்த தொழிலை தான் செய்யணும், குலத்தொழில் தான் செய்யணும், படிக்க போகக்கூடாது, படிப்பை மறுத்தது. இதெல்லாம் மீறி 2 விஷயம் நடந்தது. ஒன்று, பிரிட்டிஷ் காலத்தில் மிஷினரிஸ் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்களுக்கு கல்வி வேணும்னு வந்தாங்க. அது லண்டன் மியூசியம் வரைக்கும் போய் போராடி ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அந்த மிஷினரிஸ்லாம் போராடி அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு அங்கே தீர்ப்பு வந்துச்சு. அதனால தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் அந்த கல்வி கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு வர்க்க போராட்டம், அதாவது கூலி உயர்வு, எனக்கு மரியாதை வேணும் அப்படின்னு தோல் சீலை போராட்டம், மார்பகத்துக்கு மூடக்கூடாது பெண்கள். அப்போ இதெல்லாம் நம்ம ஆண்ட இது, நம்ம அவங்க பண்ணையில் இருக்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். திருமணமானால் முதலிரவு அவர்களோட. அப்போ இதெல்லாம் நமக்கு விதி, எழுதப்பட்ட விதி, இப்படிலாம் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா வேறு தொழில் கிடையாது, வேறு எங்கேயும் போய் வாழ முடியாது. அப்போ ஆண்ட அடிமை இதை எல்லாத்தையும் உடைச்சது இடதுசாரிகள். அப்போ சாட்டை அடி சாணிப்பால்னு சொல்லுவாங்க, அந்த விடுதலை படத்தில் கூட காட்டுவாங்க. ஆமாம்,
சாட்டையில் அடிப்பாங்க, சாணிப்பாலை கரைச்சி வாயில் ஊற்றுவாங்க, இன்ஃபெக்ஷன் வந்து செத்து போயிடுவான். அந்த பற்றிலாம் பயந்து அந்த கூட்டம் இருக்கும். பண்ணையார்னா பண்ணையார் சார்ந்த கூட்டங்கள் இதெல்லாம். இது எல்லாத்தையும் அடிக்கு அடி, திருப்பி அடி, இதெல்லாம் கொண்டு வந்து இடதுசாரி இயக்கங்கள். அப்போது இடதுசாரி இயக்கங்களுடைய வளர்ச்சி இது வந்தது. வர்க்க போராட்டம் தான் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்றதுக்கு உதாரணம் வேணும்னா, நீங்கள் நகரத்தில் இன்றைக்கி இரட்டை கொலை முறை இருக்கா? இன்றைக்கி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பக்கத்தில் உட்காரணும் கூடாதுன்னு தான் இருக்கா? இல்லை. என்ன காரணம்? பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டாங்க. பெண் விடுதலையே பொருளாதாரம் தான் தீர்மானிக்கும். பெண்கள் கல்வி கற்று அவர்கள் தனியாக வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு ஆணை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இல்லைல்ல. இண்டிபெண்ட்டாகவும் இருக்கலாம். ஒன்றா இருந்தாலும் அவரவர்களுடைய மரியாதை இருக்கும். ஆமாம். நீ நினச்சா அடித்து துரத்துறது, வீட்டை விட்டு அந்த காலத்து துரத்தி விட்டா என்ன ஆனாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கூட ஏறு அப்படின்லாம். இப்போ பேட்டான்னு காலை பிடிச்சி தரையில் ஓங்கி அடிக்கிற அளவு. அது காரணம் பொருளாதார விடுதலை. இதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இடதுசாரி இயக்கங்களை பின்னுக்கு தள்ளுற வேலையும் வர்க்க போராட்டன்றதே ஒரு ஒன்றுமில்லாத மேட்டர் மாதிரி கொண்டு வந்துட்டு இனம் மொழி இதெல்லாம் முக்கியன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அந்த போராட்டம். இதில் வந்து திராவிட இயக்கங்கள் பெரிதாக வளர்ந்தன, இடதுசாரி இயக்கங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டன. இடதுசாரி இயக்கங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்துக்குவாங்க. நாங்கள் தான் கருப்பு கம்யூனிஸ்ட்டு, நாங்கள் தான் இது முற்போக்கு இதில் வந்து அவங்கள எடுத்து பேசிக்கிறது. ஆனாலும் இவர்கள் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் நடத்தியதில் பார்த்தீங்கன்னா ஜாதிய முறை ஒளிந்திருக்கிறதா? ஆனால் இவர்கள் ஜாதிக்கு எதிரானவங்க பேசுவாங்க. மேல்தட்டு மேல் ஜாதியினரை நாங்கள் ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு இடைஜாதியினரை வளர்க்கிற வேலையை தான் திராவிட இயக்கங்கள் செஞ்சது. இன்றைக்கும் பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த விஷயங்கள் நடக்கிறதுலாம் காரணம் இடைநிலை ஜாதிகள். அதை எதிர்க்க கூட தைரியம் இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். சரி, நம்ம சப்ஜெக்ட் இதை விட்டு வெளியில் வரணும். இந்த திராவிட இயக்கத்துடைய ஒரு நீட்சியாக பலரும் வளர்ந்தார்கள். அதில் கலைஞர் முதல்வராக தன்னை 13வது இடத்திலிருந்து தன்னுடைய உழைப்பு தன்னுடைய திறமை மூலம் முன்னிலைப்படுத்திக்கிட்டார். அண்ணா மறைந்த பொழுது எம்ஜிஆர் உதவியுடன் முதல்வராக வருகிறார். முதல்வராக வந்த பிறகு 2 ஆண்டுகள் கழித்து தேர்தல் நடக்குது. மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு. அதற்கு பிறகு 72 எம்ஜிஆர் வெளியேற்றப்படுகிறார். எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பிறகும் எம்ஜிஆரை நடிகர், அவர் நடிகர் பிடிக்கும், ஆனால் அரசியல்னா கலைஞர் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம் கலைஞருடைய அந்த எழுத்தாற்றல், அரசியல் ஞானம், அவருடைய நடைமுறை, அந்த கட்சியை கொண்டு போன விதம். ஆனாலும் 77 தேர்தலில் தோல்வி இருந்தாலும் கடைசி வரை எம்ஜிஆர் மறைவு வரை எம்ஜிஆருக்கு தொல்லை கொடுக்கும் ஒரு தலைவராகவே அவர் இருந்தார். திமுக என்பது அழிந்து போகும், அந்த இடத்துல காங்கிரஸும் அதிமுகவும் இருக்கணும் இந்திரா காந்தி தப்பு கணக்கு போட்டு எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் பெருசாக இருந்தது. இந்திரா காங்கிரஸ் 2 பேர் முதுகில் சவாரி பண்ணுற நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு 80களெல்லாம் 32% வாக்குகளை வைத்திருந்த காங்கிரஸ் என்ன நினச்சி பாருங்கள். 32%, 23% அதிமுக, 22% திமுக. ஆனால் இன்றைக்கி தலைகீழாக ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நிலையை வந்து இறங்காமல் பார்த்துக்கிட்டதில் கலைஞருடைய பங்கு அரசியல் முக்கியம், அறிவு, அவருடைய செயல் இதெல்லாமே உதவுச்சு. 13 ஆண்டுகள் வனவாசம். ஆனால் கட்சி உடையில, கட்சியிலேருந்து பெருசாக 93 ஒரு பெரிய பிளவு. ஆனாலும் அவர் வந்து 96 எடுத்த ராஜதந்திர நடவடிக்கை மீண்டும் திமுக ஆட்சியை பெருவாரியான வெற்றி. எதிர்த்து போன வைகோ ஒன்றும் இல்லாமல் போகிறாரு. வைகோவையே மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிற வேலையும் செய்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் கலைஞருடைய அந்த அரசியல், அவருடைய சாணக்கியத்தனம் பல இடங்களில் திமுகவை நிலை குலையாமல் கொண்டு போகிறதுக்கு உதவி இருக்குது. 50 ஆண்டு காலம் 68லேருந்து அவர் மறையும் வரை 2018 வரை அவர் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்திருக்காரு. இது ஒரு பெரிய ரெக்கார்டு, யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் அவர் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்திருக்காருல்ல, அதை மறுக்க முடியாதுல்ல. குடும்ப ஆட்சி மற்ற விஷயங்கள்னாலும் குடும்பத்தினர் பெருமளவு உள்ளே கொண்டு வராமே அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவ்வளோ சீக்கிரம்லாம் இப்போ ஸ்டாலின் பண்ணுற மாதிரிலாம் அவர் பண்ணல. பலருக்கும் வாய்ப்பு இருந்திருக்குது, பலரும் இருந்திருக்காங்க. பல பெரிய ஆட்கள், சாதாரண 89 வந்த கேஎன்ஆர்லேருந்து பொன்முடிலேருந்து பலரையும், துரைமுருகன்லேருந்து பலரையும் தலைவராக கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி தான் ஸ்டாலினுக்கும் டைம் கொடுத்தாரு. வந்ததும் தான் அவர் ஏன் 72லேயே அவர் ஒரு அமைச்சராகல ஸ்டாலினை. அவருக்கு தெரியுது இது வந்து இப்படி தான் போகணும் அப்படின்னு. அப்போ 84 தான் முதல் முறையாக வாய்ப்பு கொடுக்குறாரு எம்எல்ஏ நிற்கிறதுக்கு. 89 தான் ஜெயிக்கிறாரு. அந்த அமைச்சரவையிலையும் அவருக்கு இடம் கொடுக்கலையே. 96 கூட அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரல, மேயராக அவரை கொண்டு போகிறாங்க. அது மாதிரி அவர் வந்து பெரிய நீண்ட இது யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே கொண்டு வரல. குடும்ப ஆதிக்கம் அதெல்லாம் சொல்லுவாங்க,
ஆனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அவர் உள்ளே கொண்டு வரல. கனிமொழிலாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் உள்ளே கொண்டு வந்தார். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தகுதி இதெல்லாம் பார்த்து தான் தலைவர்கள் அதனால தான் ஆலமரம் மாதிரி இன்றைக்கும் திமுக இருக்கு. மத்தான் பாரதிக்கு கட்சி தோத்த உடனே சிக்கல் உருவாகுது. ஆமாம், அதிமுகக்குள்ள பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நின்னாலும் ஆளுங்கட்சியாக இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகும் ஒரு 10 தோல்விக்கு அப்புறம் அவர் நிறுத்துறாருன்னா அவருடைய சாமர்த்தியம் தான். எடப்பாடி பழனிசாமியுடைய சாமர்த்தியம். அவர் ஒரு லீடர்ன்றதை மறுக்க முடியாது. ஆனாலும் அதுக்கு ஜனநாயக கட்சி அதுக்குள்ளே கொஞ்சம் தடுமாற்றம் ஓடுது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் திமுகக்குள்ளே பாஜகவால் எதுவும் பண்ண முடியல. இப்போ தோல்வி தானே, உடச்சிடலாம்ல. ஆமாம், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அது காரணம் கலைஞருடைய அந்த ஸ்தாபனம் கட்டுமானம். ஒரு கட்சிக்கு தேவை ஸ்தாபனம், அது ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் இன்றைக்கும் இருக்குன்னா அது காரணம் ஸ்தாபனம். அன்னைக்கு போட்டு வச்ச ஸ்தாபனம் இன்றைக்கும் கிளைகள் தோறும் அவங்களுக்கு இருக்குது. ஆள் கம்மியாக இருக்காலும் கூட இருக்காங்க, செயல்பாடு இல்லையோ, ஆனால் இருக்குது, ஸ்தாபனம் இருக்குது. விஜயகாந்த் ஸ்தாபனம் பண்ணார். 234 தொகுதியிலும் அவங்களுக்கு ஸ்தாபனம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி 2% ஆனால் 1% ஆனாலும் அந்த கட்சியாக இருக்கு. ஆமாம், இடதுசாரிகளும் அந்த மாதிரி தான். அப்போ அந்த ஸ்தாபனன்றது ரொம்ப முக்கியம். அது வலுவாக இருக்கிறீங்களோ இதுவாக இருக்கிறீங்களோ. இந்த மாதிரி விஷயங்களில் அவர் கலைஞர் தன்னுடைய கட்சிக்காக தன்னுடைய ஒரு தலைவராக அவர் சிறப்பாக பணியாற்றிட்டு மறைஞ்சார்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களில் அவருடைய பேர் சொல்லும் திட்டங்கள் பல இருக்குது. திராவிட கட்சிகள் மாறி மாறி 2 பேருமே அவர்கள் மேலே 1000 குறைகள், ஊழல், முறைகேடுகள் சொன்னாலும் சமூக நல திட்டங்களில் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் இல்லைன்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் அதிகம், அதனால் அவர்கள் அதிகமாக செஞ்சுருக்காங்க. அது பாராட்டத்தகுந்தது. அதே அளவுக்கு கலைஞருக்கும் அந்த பங்கு இருக்குது. தமிழக அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு கால அரசியலில் கலைஞர் இருக்கிறார். அவரை தவிர்த்து விட்டு நீங்கள் தமிழக அரசியலை பார்க்க முடியாது அப்படின்றது தான் யதார்த்தம். இது மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும். பிடிக்கிறவங்க எடுத்துக்கங்க, பிடிக்காதவர்கள் கடந்து செல்லுங்கள். ஏன்னா ஒரு மறைந்த தலைவர், அவருக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்துகிறோம். எல்லாருமே நம்ம இவருக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, எடப்பாடி அவர்களுக்கு, ஸ்டாலினுக்கு, நாளைக்கு விஜய்க்கு, எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், தலைவர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் எப்படி இயங்கினார்கள் என்கிற விமர்சனமும் அதுக்கான பாராட்டுதலையும் நம்ம தெரிவிச்சு தான் அதான் நம்முடைய வேலை. எனக்கு இது பிடிக்காதுன்னு கடந்து போங்கன்னு தான் சொல்லுவோம். சரி சார், அப்படியே அண்ணாமலை அவர்களுக்கு வந்தோன்னா டெல்லி பயணம் நிதின் நபினா வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு. லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி வெளியேற போகிறதா வந்து சொல்லிட்டு வந்ததாக ஒரு தகவல் வருது. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கட்சி அறிவிப்பை பற்றி வெளியிட்டது தகவல் வந்துச்சு. எந்த லெவலில் இருக்குது இது, உண்மையா? அண்ணாமலை நான் விசாரித்தவர்களும் கிட்டத்தட்ட பிஜேபி விட்டு வெளியேறும் மனநிலையில் கடந்த ஓராண்டாகவே இருக்கிறார். ஒரு வருஷமாகவே இருக்கிறார். தேர்தலெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரே சார். அது அதான் டக்குன்னு கட்சியில் இருக்கீங்கல்ல, மனநிலை தான் நான் சொல்கிறேன். அந்த மனநிலைக்கு வந்தனால தான் தேர்தலில் போட்டிடுறது முடியாது அதெல்லாம் சொன்னது. இப்போ அவர் கிட்டத்தட்ட வெளியேறும் நிலைக்கு வந்து விட்டார். அதை முறைப்படி தெரிவிக்கணுன்றதுனால ப்ளஸ்ஸு கட்சி இருக்கிற நிலைமை இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு வந்திருக்காரு சொல்கிறாங்க. அமித்ஷாவையும் சந்தித்திருக்கிறார். என்ன பேசுனாங்க, இதுக்கப்புறம் அவர் முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் சொல்கிறது கண்டிப்பாக அவர் வந்து தன் முடிவில் உறுதியாக இருக்கார். கட்சி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 6 மாதம் அப்படி கூட ஆகலாம். ஆனால் அறிவிப்பு இப்போ வந்துடும். அறிவிப்பு வருதோ, அறிவிப்புனா ஆரம்பித்தாதானே அறிவிப்பு வரும். அதாவது அதான் நான் இயக்கம் நடத்த போகிறேன், தனித்து எங்கே போகிறேன். ஆனால் ஏன் நான் இந்த கேள்வி கேட்குன்னா 2 நாளில் சொல்கிறேன், டீட்டெயிலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி. நான் இல்லைங்க, நான் பாஜகவில் இல்லைங்க. நான் இப்போ தனி மனிதன், சுதந்திரமாக கொஞ்ச நாள் செயல்பட விரும்புகிறேன். பிறகு நான் வந்து என்ன செய்யலான்றதை ஆதரவாளரோட பேசி நான் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அதனால் கட்சியை உருவாக்கணுன்றதில் உறுதியாக இருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி களம் ஃப்ரீயாக இருக்குது. 2 திராவிட கட்சிகளும் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஆப்போனண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை. நீங்கள் ஃபுட்பால் எடுத்துட்டிங்கன்னா பழைய டீம் எப்படி விளையாடிட்டு இருக்கோம். பழைய டீம் இப்போ புதுசாக ஒரு டீம் இறங்குன்னா அந்த டீம் ரொம்ப வீரியமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு டீம் புது டீம் வீரியமாக இறங்கி சாம்பியன் பட்டத்தை வாங்கிடுச்சு. 2 டீம் வந்து எல்லாருக்குமே ஒரு சீசன் தானே. அப்போ அந்த சீசனில் இப்போ இவர் புதுசாக கொண்டு வர்றாருன்னா இப்போ இது மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இன்னொன்று, தாவேகா பல விஷயங்களில் அவர்களுக்கு முழுமையான வெற்றின்னா அதுக்கு இல்லை. நீங்கள் 150 200 இடம், 150 180 இடம் வரைக்கும் கூட ஜெயிச்சிருக்கலாம். அவர்கள் எதுவுமே செய்யலை. எதுவுமே செய்யாமல் 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி 108 இடங்கள் ஜெயிச்சிட்டாங்க. 5 ஸ்டார் சாக்லேட் விளம்பரம்லாம் அது மாதிரி தான். அதனால் ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா அதிக இடங்களை ஜெயிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள்
நேற்று கூட அந்த இது முதல்வர் பேசும்போது கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம், கூட கொடுத்துருக்கலாம் நீங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூட பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கூட வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் வட மாவட்டங்கள்லாம் அவர் சுற்றி இருந்தாருன்னா கூடுதலாக 10-15 இடம் கிடச்சிருக்கும். 2000 ஓட்டு 1000 ஓட்டில் தோற்றவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உழைக்காமல், நீங்கள் சரியான ஸ்ட்ராட்டஜி வைக்காமல் மக்கள்கிட்ட எதிர்பார்த்தா என்ன லாபம்? அப்போது இந்த ஒரு 35% இவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் ஜென்சி மாறுதல் வரும். இன்னொன்று, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. டி நகர்லாம் எடுத்துட்டிங்கன்னா, அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் இருக்குல்ல தமிழகம் முழுவதுமே, இந்த முடிவு அதிமுக இந்த பல முடிவுகளில் வெறுத்து போய் வாக்கை மாற்றி போட்டதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா அந்த இளைஞர்கள் திரும்புவாங்கல்ல அண்ணாமலை பக்கம். இன்னொன்று, மாற்றத்தை விரும்பிய இளைஞர்கள் எல்லா காலத்துலையுமே இருப்பாங்க. அவங்க இந்த 5 வருஷத்தில் இவர்கள் சரியாக பண்ணலை, இவர்களும் அதே குட்டையில் ஊர்ன மட்டை அப்படின்னா டக்குன்னு மாறுவாங்க. அப்போ அங்கே எவன் அடித்து நிற்கிறானோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இவரு அதுக்கேற்ற ஆளுப்பா அப்படின்னு. நாங்கள் வந்து நீங்கள் தான் அவங்க தான் பார்த்து தானே இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சும்மா இருங்க, இவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ற வேலையை அண்ணாமலை 5 ஆண்டு செய்து கடுமையான பிரச்சாரம், கடுமையான விமர்சனம், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு வகைகளில் அரசுக்கு எதிரான விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணனா நிச்சயமாக ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் பின்னாடி வரும். அதெல்லாம் வருதுன்னா மாறுதலை நோக்கி எல்லோரும் நகருவாங்க. இன்னொன்று, அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பல தலைவர்கள் ரெடியாக இருப்பாங்க கூட்டணிக்கு. இந்த இதெல்லாம் இப்போ அமமுக எடுத்துக்கங்க, பாமக எடுத்துக்கங்க, பலரும் வந்து ரெடியாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விவகாரம் இருக்குது. என்ன மைனஸ் வரும் அண்ணாமலைக்கு? பாஜகலேருந்து வந்தனால பாஜகவுடைய இன்னொரு வடிவம் நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு நின்னா இது அப்படின்னு சீக்கிரத்தில் இடதுசாரி இது சிறுபான்மையினர்கள் ஒட்ட மாட்டாங்க. அப்போ அந்த இடங்களில் என்ன பண்ண போகிறீங்க? இடதுசாரி கருத்துக்களை அண்ணாமலை வலியுறுத்தணும். இடதுசாரி கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டேன், முழுதும் நிராகரிப்பேன்னா அதுவும் சிக்கல். அப்போ வலதுசாரி கருத்துக்களில் நல்ல விஷயங்களும் இடதுசாரி கருத்துக்களில் நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு போனால் தான் முடியும். சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான விஷயங்களில் தைரியமாக அவர்கள் பக்கம் நின்று பேசணும். மத துவேஷம் இருக்கவே கூடாது. அவர்கிட்ட இல்லை, அவர் பாஜக தலைவராக இருக்கும்போதே இல்லை. அப்போ அந்த மாதிரி விவகாரங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது சிறுபான்மை மக்களும் உங்களை நெருங்கி வருவார்கள். இந்த மாதிரி பல விஷயங்களில் அவருடைய தன்மைகள்லாம் வரணும். ஒரு க்ளீன் பாலிடிக்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றத அவர் இது பண்ணணும். ஏற்கனவே அவருக்கு அந்த ஒரு இது இருக்குது, அந்த விமர்சனங்களை தாண்டி க்ளீன் பாலிடிக்ஸ்ன்றதை கொண்டு வரணும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தலைவராக இயங்கணும். அப்படின்னா பழி வாங்குகிற உணர்ச்சியோ இல்லை கண்டபடி போடுறது, நியமிக்கிறது, தூக்குறது அந்த மாதிரியோ இல்லாமல், இல்லாட்டி பார்ஷியாலிட்டி, பயாஸ்டு இது மாதிரிலாம் இல்லாமல் பத்திரிகையாளர்கள்ட்ட வழக்கம் போல் நம்ம டிடிவி எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பாணியை கையில் எடுத்து அதெல்லாம் எடுத்தால் நீங்கள் வேறு லெவல் லீடர்ன்றதை கொண்டு போயிடலாம். பெண்கள், மாணவர்கள், இளைஞர் சமுதாயத்தை கவருகின்ற வகையில் பல்வேறு விஷயங்களை பேசுகிறது, நடைமுறையில் கொண்டு வரலாம்னா அது ஒரு. அப்போ அண்ணாமலைக்கு அந்த ஒரு கிரவுண்டு கிளியராக இருக்குது. ஏற்கனவே அந்த மாதிரி கொஞ்சம் நிரூபித்த ஆளுன்றதுனால அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்களுக்கு அது கிடையாது. மற்றவர்கள் பாரம்பரியமாகவே போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதயநிதி என்ன பண்ணாலும் அது பாரம்பரியமாகவே தான் போகும். தேஜஸ்வி யாதவ் மாதிரி தான், பாரம்பரிய கட்சி, பாரம்பரிய தலைவர், பாரம்பரிய நடைமுறை, புதுசாலாம் மாற்றிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஊழல் எதிர்த்து பேசுனீங்கன்னா அவங்க திருப்பிட்டு அடித்தாங்கன்னா நீங்கள் என்ன யோகிக்கலான்னு வரும். ஆட்சி சரியில்லைன்னா உங்கள் ஆட்சி சரியானு வரும். இது எதுவுமே பிரச்சனை இல்லை அண்ணாமலைக்கு. ஊழலை எதிர்த்து பேசலாம், ஆட்சியை விமர்சிக்கலாம், எதுவுமே நீங்கள் இப்போ விஜய்க்கு அப்படி தானே இருந்தது. ஆமாம், எந்த க்ளீன் கிரவுண்டு தானே அவருக்கு இருந்தது. ஊழலை எதிர்த்து பேசினார், ஆட்சியை பற்றி பேசினதான். இனிமேல் அவருக்கும் அந்த சிக்கல் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். அதனால் அண்ணாமலை அந்த எண்ணத்தை அவர் கொண்டு போகிறாரு. தமிழகத்தை அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு புதிய சிந்தனை தான் ஆட்படும். புதிய சிந்தனை நோக்கி தான் நகருது அரசியல். புதிய வகையான அரசியல், புதிய வகையான தளம், பிளாட்ஃபார்மு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற தலைவர்கள், நவீன தலைவர்களாக மாறணும். பாரம்பரிய பழம்பெருமை பேசிகிட்டு இருந்தாலும் வேலைக்காகாது. பாரம்பரியமே இருக்கணும், புதுமையாக இருக்கணும், அப்டேட்டாக இருக்கணும். அப்டேட் அரசியல்வாதி. அதிலெல்லாம் அண்ணாமலை வந்து பிரச்சனை இல்லை. அண்ணாமலைக்கு எந்த மொழியும் பிரச்சனை இல்லை, 3-4 மொழிகளும் தெரியும். அதனால் எல்லா இடத்துலையும் அவருக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இளைஞர் வேறு. அப்போ இளைஞர்கள் 3-4 பேர் மோதும் பொழுது எந்த இளைஞர் வீரியமாக இருக்கிறான்றதும் அது. ஒருத்தருக்கு இயற்கையாகவே ஆளுங்கட்சின்ற ஒரு இது இருக்குது. அப்போ அவர் அதை டிஃபெண்ட் பண்ணி தான் போகணும். அப்போ இதில் இவர் அஃபென்ஸ் ஏறி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ டிஃபெண்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ண வேண்டிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க.
ம். அப்போ அந்த பலகீனம் இப்போ விஜய்க்கு இருக்கும். விஜய்க்கு இருக்கும். அதில் ஒரு சின்ன சர்க்கிள் வந்தாலும் அந்த பெரிய இப்போ பிம்பம் இருக்குல்ல, விஜய் ஜெயிக்க பிறந்தவர்னு, அது உடையும். ம். அதை யார் உடைக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளராக மாறிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வருங்கால அரசியலில் இருக்குது. உதயநிதி மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. ம். இன்றைக்கி கலைஞர் பிறந்த நாள், இன்றைக்காவது சபதம் ஏற்றுக்குங்க, கலைஞர் மாதிரி செயல்படுவோன்னு. திமுக அடுத்து கொஞ்சம் நகரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். இல்லை நான் வழக்கமான நான் எங்கள் அப்பா மாதிரியே இருப்பேன், இல்லை அதையும் தாண்டி இருப்பேன் அப்படின்னா என்ன நிலைக்காக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ராசா. சரி சார். இப்போ ஃபியூச்சர் வந்து விஜய் அவர்கள் வெர்சஸ் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறீங்க. இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து ஃபியூச்சரு விஜய் அண்ணாமலை நான் சொல்ல வரேன். யங்ஸ்டர்ஸ் பற்றியில் சொல்கிறேன். 3 பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அண்ணாமலை கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்தார் என்றால் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா விஜய் எண்டுக்கு போயிட்டார், ஆட்சி கையில் வந்துச்சு. இனி அவர் டிஃபென்ஸ் மோடில் தான் ஆடணும். அப்போ அஃபென்ஸ் மோடில் ஆடுறதுக்கு அனைத்து வாய்ப்பும் அண்ணாமலை இருக்குது. ஆனாலும் பாரம்பரிய கட்சியான திமுகவின் தலைவராக உதயநிதி அவரும் ஆட்டம் பண்ணுவார். ஆனால் அவர் வழக்கமான பாணி அரசியல் பண்ணாருன்னா முடியாது. கொஞ்சம் கலைஞரை கலந்தும் கொஞ்சம் அப்டேட் அரசியல்வாதியும் அவர் செயல்படணும் அப்படின்ற. அதிமுக வந்து இனி அவர்கள் இளைஞர்களை இணைச்சி இன்னும் பல வேகமாக ஒரு நடவடிக்கைலாம் எடுத்தால் அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல் வாய்ப்புன்னு நான் சொல்கிறது அண்ணாமலைக்கு சொல்கிறேன். சரி சார். இப்போ திமுக அதிமுகன்னு எடுத்துட்டா 50 வருஷம் அரசியல் அவங்க 2 பேருக்கும் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் புதுசாக உள்ளே வந்திருக்காங்க. அவர் எப்படி வந்திருக்காருன்னா சினிமா பேக்ரவுண்ட் இருக்குது, அது போக இல்லாமல் நற்பணி மன்றம்னு ஆரம்பித்தார். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி இப்போ ஆட்சியில் அமர்ந்திருக்காரு. அந்த மாதிரி அண்ணாமலைக்குன்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை. பேக்ரவுண்டில் பிஜேபி அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பார்ட்டு தானே இருக்குது. அது எப்படி ஃப்யூச்சரில் பாசிட்டிவாக மாறும்னு நினைக்கிறீங்க? இந்த காலத்தில் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து எல்லாமே பிரபலமத்துக்கு தான் வழி. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னுலாம் அப்புறமா கேட்க மாட்டாங்க. அந்த வந்ததுனால ஒரு ராக்கெட்டு வந்து புவியீர்ப்பு விசையை நாக்கி மீறி வெளியே தள்ளுறதுக்கு ஒரு பார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே நிலைநிறுத்துகிற வேலை தான் பண்ணணும். இந்த பார்ட்டு கீழே விழுந்துடும் கடலில். அந்த மாதிரி பிஜேபின்றது அந்த அரசியலில் ஒரு பிரபலம் அண்ணாமலை யார் அப்படின்னு பட்டி தொட்டியங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொண்டு போயிடுச்சு. அப்புறம் பிஜேபின்ற அந்த பாட்டு கடலில் விழுந்துடும். இதுக்கு அப்புறம் நிலைநிறுத்துகிற வேலையை தான் அண்ணாமலை செய்யணும். அப்போ அண்ணாமலை செய்யும் பொழுது அவருக்கு வரும் இந்த நெகட்டிவிட்டி அதிகமாக வரும். என்ன பண்ணாலும் பிஜேபி பார்வையிலே பார்ப்பாங்க. பிஜேபி தான் பேக்ரவுண்டில் இருக்குது, பண உதவி பண்ணுது, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் உடச்சி தான் அவர் கொண்டு வரணும். அதுதான் கடின உழைப்புன்றது. 13வது இடத்துல இருந்த கலைஞர் 68 ஆட்சி பிடிக்கிற உட்காடுறாருன்னா அப்படி வீட்டில் உட்காந்தா வந்திருப்பாரா? ஏன்னா அப்போ இருந்த சூழலுக்கும் இப்போ இருந்த சூழல் வந்து மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள் தானே, அப்பப்போ மாறும். நீங்களும் தானே மாறி இருக்கீங்க. கலைஞர் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சா வந்தார் 67. இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குன்னா இன்றைக்கி சூழல் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டாக தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விஜய், உதயநிதி, அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சீமான் 5 பேரையுமே கம்பேர் பண்ணிங்கன்னா ஓவர் அப்டேட்டாக இருக்கிறது அண்ணாமலை தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் படித்த படிப்புக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் ஐபிஎஸ்ன்றது ஒரு பெரிய இது அனுபவமே அதுக்காக இல்லைன்னு சொல்லுவீங்களா அப்படின்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை டக்குன்னு கிரகிச்சிக்கிற ஒரு இது பயிற்சி வந்து இங்கே கிடச்சிருக்கும். அதை நம்ம பார்க்குறோம். அதனால் அண்ணாமலைக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி சார். இப்போ ஏன் தனி கட்சி அப்படின்னு வரும்போது இந்த 2 கேள்வி இருக்குது, 2 பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். ஒன்று, பிஜேபியில் இருந்தார், பிஜேபியில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துப்போம். இன்னொரு சைடு வந்து அவர் வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்றதும் ஒரு சைடு இருக்குது. இப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இது 2 காரணங்களா? திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாருன்றதை விட திமுகவோட கொஞ்சம் இணைஞ்சு போனார், மறைமுகமாக இணைஞ்சு போனார். அதுக்கு பேர் தானே சார் சப்போர்ட்டுன்றது ஓப்பனாக பண்ணுறது. திமுக ஓப்பனாக அடிக்க தான் செஞ்சார். சில தலைவர்களோட நெருக்கம் காட்டினார். சில இது வந்து அவர் அந்த கூட்டணியை முறிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாகவும் அமைஞ்சது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதிமுக மேலே என்னமோ தெரியல அவருக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விஜய் மேலே ஒரு கோபம் இருக்குதோ அந்த மாதிரி. அப்போ அதெல்லாம் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. பாஜகவுக்கு அவர் வந்து அவருடைய ஒர்க்கை கரெக்டாக தானே பண்ணார். மற்ற தலைவரோட கூடுதலாக அவர் கொடுத்த பணியை செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். ஆனால் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே பாஜக. அதை தான் சொல்ல வரேன். அப்போ அங்கீகாரம் கிடைக்கலன்றது வந்து அப்போ அவர் இதை வச்சுட்டு அவர் பாஜகவை வைத்து அவர் பிரபலமானார். பாஜகவை பட்டி தொட்டியங்க கொண்டு போனார். ஒருவருக்கு ஒருவர் மியூச்சுவலாக பயன் இருந்திருக்குது. அதில் பாஜகவுடைய அந்த ஃபேம், அதன் மூலம் கிடைச்ச ஃபேமை பயன்படுத்திட்டு அவர் வெளியில் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அது வந்து கிட்டத்தட்ட
அரசியலில் ஒரு கிடைக்கிற ஒரு இந்த கேப் வந்து கேப் இவரும் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பண்ணிட்டு இருக்கு. அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சரி சார், அண்ணாமலை அவர்களை பேசிட்டோம். அடுத்தது அப்படியே அதோட தொடர்ச்சியாக வெஸ்ட் பெங்காலுக்கு போவோம். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியோட கட்சி வந்து இங்கே அதிமுக ரெண்டாக பிளவுபட்ட மாதிரி அங்கேயும் ரெண்டாக பிளவுபடுது. எம்எல்ஏ மீட்டிங்கில் 60 பேர் மிஸ்ஸிங்கின்ற ஒரு தகவல் வருது. மம்தா பானர்ஜி ஒரு ஆற்றல் மிக்க தலைவர், 15 ஆண்டு காலம் வங்கத்தை ஆண்டவர், சிங்கமான இருந்த சிபிஎம்மை ஒன்றும் இல்லாமல் பண்ணவர், காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தவர், சிங்க பெண்மணி, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக போவோன்ற மாதிரி வெஸ்ட் பெங்காலில் போக ஆரம்பித்தோடனே ஆரம்பத்தில் மம்தாவை எதிர்கொள்ள முடியாமல் பாஜக தடுமாற ஆரம்பித்தாங்க. ஒரு 15 ஆண்டு கால நீண்ட உழைப்பு தான் அது பாஜகவுக்கும். அதற்கு பிறகு அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடணுன்ற அடிப்படையில் அந்த இவர் அதிகாரி சுவேந்த அதிகாரி அங்கேருந்து தூக்குனாங்க. அப்போ அதை பாஜகவுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாச்சு. சுவேந்த அதிகாரியுடைய ஃபேமிலி பாரம்பரிய காங்கிரஸ் ஃபேமிலி, அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அப்போ அவர் வந்து மம்தா எடுத்து அரசியல் பண்ணும்போது மம்தாவே தோற்று போகிறாங்க. ரெண்டாவது தடவை தோக்கடிக்கிறாரு. அப்போ சுவேந்த அதிகாரி பாஜக தலைவராக வந்தோன்னா பாஜகவுக்கு அங்கே வேகம் எடுக்குது. வங்க அரசியல்ன்றது வந்து தேசிய அரசியலோடு சம்மந்தப்பட்டது தான், தேசிய கட்சிகள் தான் எப்போவுமே. அங்கே மாநில கட்சின்னு திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான். ஆக்சுவலாக அவங்களும் பார்த்தா ஒரு தேசிய அரசியலேருந்து வந்தவங்க தான், காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தானே, ரயில்வே அமைச்சரெல்லாம் இருந்தாங்கல்ல. அப்போ அந்த ஒரே கட்சி மட்டும்தான் திரிணாமுல் காங்கிரஸ், மற்றபடி சிபிஎம்மோ காங்கிரஸோ பாஜகவோ தேசிய கட்சிகள். இப்போ அவரோட மோதும் பொழுது மம்தாவுடைய கட்சியினர் வந்து அவர்களுடைய நடவடிக்கை இருக்குல்ல ரொம்ப ஓவராக போய் குண்டர்கள்ன்ற அளவுக்கு பொதுமக்களை தாக்குறது, எதிர்கட்சியினரை போலீஸ் அதிகாரிகளையே தாக்குதல், கொலை, பூத் கேப்சர், இது மாதிரி பல 15 வருஷமாக அவங்க தான் ஆட்சின்றப்போ காவல்துறையிலேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட கட்சி தொண்டர்கள் மாதிரி ஆகிட்டாங்க. இதை மீறி பாஜக ஜெயிச்சிருக்குன்னா பாஜக மத்தியில் இருந்தது ஒரு முக்கிய காரணம். அப்போது அந்த வெற்றி வந்து பெருவெற்றி. இன்னொன்று எஸ்ஐஆர் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அடுத்து இது வங்கதேசத்துலேருந்து உள்ளே வந்து ஊடுருவி இங்கே வந்து ஓட்டு போட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு தன்மை இருந்தது. அதையும் கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது உங்களை எந்த வகையிலையும் இது பண்ணாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் அந்த மாநில போலீஸை கூட நம்பாமல் மத்திய படைகள்லாம் இறக்கி ஒரு பாதுகாப்பான தேர்தல் நடத்தினோன்னா ஒன்றும் பண்ண முடியாமல் ஆட்சி இழந்துட்டாங்க. இப்போது மம்தா பானர்ஜி, இப்போ நான் திமுக அதனால தான் சொல்கிறேன், ஒரு குடும்பமாக அதிமுக இவெல்லாம் வந்து அதிமுக கூட அவர்களுக்குள்ளே பிளவுத்தானே தவிர அவங்க போய் எங்கேயும் போய் சேரல. இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட 50-80 பேரில் 2 பேரை கட்சி விரோத நடவடிக்கை நீக்கியிருக்காங்க. மீதி 78 பேரில் 50 பேர் இன்றைக்கி வெளியே நிற்கிறாங்க. அதில் இன்னும் ஒரு 3 பேர் வெளியே வந்தால் முடிஞ்சது கதை. கட்சி தாவல் பார்ட்டி ஸ்பிளிட் வந்துச்சுன்னா மம்தா கிட்ட வந்து கட்சி போயிடும். உத்தவ் தாக்கரே கட்சி மாதிரி யார்கிட்ட வருதோ அவங்கள்ட்ட போயிடும். அந்த கட்சி அப்படியே தனித்து இயங்குது. அல்லது பாஜக ஆதரவுனா அந்த கட்சியுடைய கதை முடிஞ்சிடும். இல்லை பாஜகவில் இணையிறதுனா அது இன்னும் பெரிய மிருக வெறி ஆகிடும். ஆனால் ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஜனநாயகத்தில் எதிர்கட்சி இருக்கணும். அப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த மாநிலத்துடைய நிலைமை இன்றைக்கி அப்படி போய்கிட்டு இருக்குது. இனி மம்தா கட்சியுடைய எதிர்காலம் என்ன ஆகுன்றது சொல்ல முடியாத ஒரு நிலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. சரி சார், இப்போ தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டால் நான் பார்க்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்னென்னா, 2 ஸ்டேட்லேயுமே வந்து இந்த ஸ்டேட் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை பிஜேபி உள்ளே வந்திருக்கு. இந்த தமிழ்நாடை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு மாற்று கட்சி அரசியலுக்கு உள்ளே வந்திருக்கு. இந்த 2 ஸ்டேட்லேயும் மக்கள் ஏன் திடீர்னு இந்த சேஞ்சை வந்து எதிர்பார்த்தாங்க? ஒரு கட்சி தொடர்ந்து 5 வருஷம் இருந்தாலே வெறுப்பு வந்துடும், ஆன்டி இன்கம்பன்சி வரும். 15 வருஷம் இருந்துட்டாங்க. அப்போ மாற்று அரசியல் தேவைப்படுது. ரெண்டாவது அவர் அரசியலில் நடத்துனது அந்த கட்சி தொண்டர்களுடைய ஆட்டம், பல விஷயம். அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதே எவ்வளோ பெரிய கொடூர சம்பவம். அப்போவே இதில் எஸ்ஐஆர் அது இதுன்னு இருந்ததுனால தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மிஸ் ஆகிடுச்சு. இல்லாட்டி அப்போவே நல்லா கால் ஊனிருப்பாங்க, மாற்றம் வந்திருக்கும். அப்போ தேர்தலே அவர்கள் இஷ்டத்துக்கு நடத்தினதெல்லாம் பார்த்தோம். இந்த தடவை அதெல்லாம் மீறினதுனால மக்களுடைய வாக்குகள் இயல்பாகவே பாஜகவுக்கு வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள் மேலே ஒரு சலிப்பு வந்துடுச்சு. இவங்களே எவ்வளோ நாள் தான் இருப்பாங்க, இவங்க வேணாம் அவங்களுக்கு போட்டால் அவங்க அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்புறம் இது சரி, இவர் ஒரு இளைஞர் வராரு போடுவோம் அப்படின்ற ஒரு இது. மாற்றம் விரும்பிய வாக்காளர்கள் நேற்று பேசணுமே, பெண்கள், பாதிக்கப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி, ப்ளஸ்ஸு ஜென்சி, ப்ளஸ்ஸு விஜய் ரசிகர்கள்,
இந்த 5 பேட்டர்னுமே மொத்தமாக விஜய்க்கு விழுந்ததுனால இது. அதுலேயும் விஜய் பெருசாக உழைக்கல. நீங்கள் அவருடைய இப்போ ஜான் ஆரோக்கியசாமிலாம் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் நம்ம. இப்போ முதல்வர் பேசுகிறாருல, ஜெயிச்சிட்டோம், நம்மளை திட்டுறாங்க, திட்டினா திட்டிக்கிட்டோம், அது எங்களுக்கு இதுதானே. அதெல்லாம் கிடையாது. அப்படி எடை போடாதீங்க, ரொம்ப தப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக எறும்பூரா கல்லும் கரையுன்னுவாங்க. இந்த இமேஜ் எம்ஜிஆருக்கு அது நடந்திருக்கு. அதனால் சின்ன இமேஜ் உடையுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சினா மொத்தமாக உடஞ்சிரும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது. அந்த ஆணவ பக்கம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் பெரிய உழைப்பை செலுத்தி இந்த வெற்றியை பெறலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மாற்றத்தை விரும்பி போட்டுட்டாங்க. உங்களுக்கான வேட்பாளர், உங்களுக்கான வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அது பர்சன்டேஜ் இன்றைக்கும் கம்மி தான். அப்போ மாற்றத்தை விரும்பினவர்கள் ஓட்டு எல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த வெற்றி. அதுவும் பெருவெற்றி இல்லை, 108 தான் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ இது என்ன காரணம் 108 கிடைச்சிது, ஏன் பெருவெற்றி கிடைக்கலன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியுடைய தப்பு தான். பிரச்சாரம், வேட்பாளர் தேர்வு, விஜய் சுற்றி பிரச்சாரம் பண்ணி இது எதுவுமே நடக்கலை. ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இதை தான் வெற்றின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப குதிச்சாலும் மாற்றம் வந்துடும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் வெற்றியில் பெரிய மமதை கொள்ளாமல், பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும். துணிவு எப்படி வரணும்? இதோ இன்றைக்கி சொல்கிறேன். காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஜெயலலிதாவும் முதல்வராக இருந்தவங்க, விஜயும் முதல்வராக இருக்கார். நான் இங்கே எப்படி வேறுபாடு பார்க்குறேன்? காவல்துறை அதிகாரிகள் ஜெயலலிதாட்டை ஏமாற்ற முடியாது. இது நடக்கணும்னா நடக்கணும். ஏன் நடக்கலை? இல்லை நீ இருக்க மாட்டேன், வேற ஆள் நான் அந்த இடத்துல போட்டுருவேன், அந்த பயம் தான் நடக்கும். ஆனால் இவர் மயிலருகால அவங்கள தடவுறாரு, அவங்க திருப்பிட்டு மயிலருகால தடவுறாங்க. அப்போ என்ன ஆகுது? பெரிய மாற்றம் எதுவுமே நடக்கலை. ஆமாம். இப்போ கோயம்பேட்டில் 17 வயது சிறுமியும் 18 வயது அதுவும் சிறுமி தான் மாறுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. எப்படி அனுமதிச்சாங்க? காவல்துறை என்ன பண்ணுச்சு? ஏன் செக் பண்ண மாட்டேங்குது? இன்னை வரைக்கும் சென்னையில் எத்தனை பாரில் செக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பப்பில் செக் பண்ணியிருக்கீங்க? போதை மருந்துலேருந்து எல்லாமே சப்ளை ஆகுதுன்றாங்க. எத்தனை பப்பு நீங்கள் ரைடு விட்டு பிடிச்சிருக்கீங்க, போதை மருந்தை கைப்பற்றிருக்கீங்க, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி 18 வயசு 19 வயசு எத்தனை பேர் போகிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் நமக்கு தெரியுது. இங்கே கூட அவங்க அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அதான் அந்த 17 வயசு சிறுமி இறந்து போச்சு. இப்போ அவங்க மேலே போக்சோ வழக்கு போடணும். அவங்க மேலே மட்டுமா போடணும்? பார் ஊழியர்கள், அந்த பவுன்சர்கள், உரிமையாளர், அவங்க மேலேயும் போடணும். ஏன்னா அந்த சிறுமிக்கு பாதுகாப்பு கொடுக்கல. குற்ற செயல்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிற மாதிரி கணக்கு. அவங்கள வெளியே துரத்தி விட்டுருக்கீங்க. வெளியே போனதுனால தான் அங்கே தகராறு நடந்திருக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த காரை ஏற்றி கொண்டதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இவர்களும் குற்ற செயலுக்கு உடந்தை. இவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். போக்சோ ஆக்ட் 11-12 பிரகாரம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ப்ளஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள், அவர்கள் இந்த செக் பண்ணாது, இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டதெல்லாம் உங்களால் தான் நடந்திருக்குது. நீங்கள் சரியாக அந்த இதை கடைப்பிடிக்க சொல்லி அவங்கள கரெக்டாக நடத்தியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது லோக்கல் இன்ஸ்பெக்டரு, அந்த பிஇடபிள்யூ, கலால் துறை போலீஸார், இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் யார் போய் சொல்கிறது? இப்போ யாராவது மிரட்டினா தான் எங்கள் மேலே தப்பு இருக்குது சார், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு. இங்கே யாரும் கேள்வி கேட்காத வரையும் கம்முன்னு இருப்பாங்க. இதை ஊடகங்கள் ஒரு சம்பவமாக தான் பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. 21 வயதுக்கு கீழே உள்ளவர்களை மதுபானம் கொடுக்கறதோ, மதுபானம் அவர்களை விற்பனை செய்கிறதோ, பாரு பப்பு இதுக்குள்ளே அனுமதிக்கிறதோ கூடாதுன்னு சட்டம் இருக்குது. எப்படி அனுமதிச்சாங்க? அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது கொலையில் போய் முடிஞ்சிருக்குது. அந்த பசங்களுக்கும் 19-20 வயசு தான். எப்படி அனுப்புறீங்க? சந்தேகப்பட்ட ஆதார் கார்டு வாங்கி பார்த்துலாம் அனுப்பணும். ஏன் அவங்கள உள்ள அனுப்பிச்சிங்க? சீல் வச்சிட்டோம். சீல் வச்சா இப்போ போக்சோ சட்டம் போட்டு மொத்தமாக ரத்து பண்ணணும். அதை அவர்களை கைது செய்யணும். பண்ணுவீங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு கடுமையாக நடக்கணும். இதில் விஜய் முதல்வராக அவருக்கு புதுசு, மற்ற அமைச்சர்கள் புதுசு, காவல்துறை அதிகாரிகள் பழசு தானே, அவர்கள் பழையவர்கள் தானே. ஆமாம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? சட்டம் கடுமையாக நீங்கள் சாட்டையை சொல்லட்டணும். அவர்கள் ஜெயலலிதா மாதிரி இருக்க மாட்டீங்க. இங்கே தூக்கி எங்கேயாவது போட்டுருவேன். அதற்கு வேண்ட அதிகாரியில் போடுவேன். யார் செயல்படுறாங்களோ அவங்க தான் எனக்கு தேவை. இந்த பெஞ்சு தேய்ச்சிட்டு எனக்கு தேவையில்லை. என் ஆட்சி கெட்ட பேர் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். போன கவர்மெண்ட்டில் எப்படி இருந்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் நான் இது பண்ணால் இப்படி நடக்கணும், நடக்கலைன்னா நடவடிக்கை வரும். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது வரைக்கும் ஏன் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி நீங்கள் ஆலோசனை நடத்தவில்லை? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு முதல்வர் ஒரு ஆலோசனை நடத்தணுமா வேணாமா? கண்டிப்பாக நடத்தணும். நடத்தி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, என்ன பண்ணணும், நான் எப்படி, என்னுடைய அரசு எப்படி, நான் எப்படி எதிர்பார்க்குறேன், அது பண்ணணுமா வேணாமா?
கண்டிப்பா. நீங்கள் வாட்டில் அதே அதிகாரிகள் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ன்றீங்க. எஃபிஷியன்ட் ஆஃபீஸர் பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. ஆனால் சார் இப்படி தான் இருக்குது, இப்படி இப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ சொன்னால் தான் செய்வாங்களா? அப்படி ஒரு கேள்வி வருது. வருதுல்ல. கண்டிப்பா. அதுதான் முக்கியம். அதனால் இந்த ஆட்சி சரியாக நடக்கணும் என்றால் சாட்டையே சுழட்டணும். எல்லாவற்றிலும் இப்போ மற்ற இதெல்லாம் திட்டம் போடுறாங்களா, யோசிச்சு இதுக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஊழியர்கள் எடுக்கணும், ஓப்பன் டெண்டர் இருக்கணும், திறந்த இதில் டெண்டர் இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இதுவும் இருக்கும். ம். சரி சார். 2026 தேர்தலோட ஏடிஆர் ரிப்போர்ட் வந்து ஆமா. வெளிவந்திருக்கு. அதில் தாவேகா வாங்கின வாக்கு சதவீதம் பற்றி அதில் சொல்லியிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் அதில் வெளியே வந்திருக்கு. ஆமாம். இப்போ ஏடிஆர்னா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அப்படியே ஜனநாயக சீர்திருத்தங்கள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரி தேர்தல் நடக்கிற நேரத்தில் தேர்தலை ஒட்டி அவர்கள் பல விஷயங்களில் ஒரு சுயாதீனமான ஒரு இது இயங்குகிற ஒரு இது ஒரு என்ஜிஓ. இவங்க 99 இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இவர்களுடைய வேலை என்னென்னா, வேட்பாளர்களுடைய பின்னணியை ஆய்வு செய்கிறது, பிரமாண பத்திரம்லாம் தாக்கல் செய்கிறாங்கல்ல, அதை எடுத்து அதெல்லாம் ஆய்வு செஞ்சு சொத்து மதிப்பு, கல்வி தகுதி, அவங்களுக்கு மீதான குற்ற வழக்குகள் இதெல்லாம் பார்க்குறது, தேர்தல் நிதி எப்படி எப்படிலாம் வருதுன்னு கண்காணித்து அதை பற்றி சொல்கிறது, நன்கொடை, தேர்தல் பத்திரங்கள், இதை பற்றிலாம் அவங்க வாக்காளர் விழிப்புணர்வு, மக்கள் தங்களுடைய வாக்காளர்களை எப்படி சிந்தித்து தேர்ந்தெடுக்கணும், வாக்களிக்கணும் அப்படின்றத நியூன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் எலெக்ஷன் வாட்ச், இது மூலிமா பண்ணுறாங்க. இதில் வேட்பாளர் விவரங்கள் கட்டாயமாக்குறதுன்றது இதுக்கப்புறம் தான் வருது. ஓகே. அவங்க தொடர்ந்த வழக்கில் தான் நீங்கள் எத்தனை இது குற்ற வழக்குகள் இருக்குதா, என்ன அப் டு டேட் எதையும் மறைக்கூடாது, மறைச்சா வேட்புமனு தள்ளுபடி அப்படின்னு வந்தது காரணம் அதுதான். அதை விளம்பரம் வரப்படுத்தணும், குற்ற வழக்கில் பேப்பரில் விளம்பரப்படுத்தணும். அதே மாதிரி தேர்தல் பத்திரங்களை ரத்து பண்ண வச்சதும் இவங்களுடைய முக்கிய மனுதாரர் அந்த இதுதான். இல்லாட்டி தேர்தல் பத்திரங்கள்ன்ற போர்வையில் பெரிய பெரிய நிறுவனங்களை மிரட்டி பணம் ஏற்பாடெலாம் இருந்தது. இப்போ தமிழக அரசியலில் அவங்க கொடுத்த அந்த ஏடிஆர் அறிக்கை விவாத பொருளாக மாறி இருக்கு. அதில் என்ன விவாத பொருளாக மாறி இருக்கு? ஆமாம், இவங்க வாங்கின வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வாங்கின வாக்கு சதவீதம் பெரும்பாலானோர் 50% கீழே தான் வாங்கியிருக்காங்க. வாக்கு வாங்கினது அவர்களுடைய குற்றப்பின்னணி மற்றும் சட்டமன்றத்தில் பெண்கள் பிரதிநிதித்துவம் போன்ற நுணுக்கமான தகவல்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஜூன் 2 அன்னைக்கு இந்த இது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, எலெக்ஷன் வாட்ச் இது கொடுத்துருக்காங்க. அதில் 50%க்கும் குறைவான வாக்குகள் வெற்றி பெற்றுள்ள 234 எம்எல்ஏக்களில் 220 பேர், சுமார் 94% தங்கள் தொகுதிகளில் பதிவான மொத்த வாக்கில் 50%க்கும் கீழே தான் வாங்கியிருக்காங்க, பெற்று தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு 4 முனை போட்டி இதெல்லாம் வந்ததில்லை, அது ஒரு காரணம். பெண்கள் பிரதிநிதித்துவம், இந்த தேர்தலில் மொத்தம் 23 பெண்கள் மட்டுமே வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்காங்க, 10%. இதில் திருப்பூர் வடக்கு தொகுதியில் சத்யபாமா இவங்க தான் 49% வாங்கியிருக்காங்க, அதிகமாக இருக்கிறதுலே அதிகமாக, அதுவே 49% தான். ஓகே, அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. இதில் நெருக்கமான வெற்றி சொல்கிறாங்க. அதில் 15 தொகுதியில் வேட்பாளர்கள் வெற்றி மார்ஜின் ஆஃப் விக்ட்ரி 1000க்கும் குறைவாகவே இருக்குது. அதில் உதாரணமாக திருப்பத்தூரில் 1 ஓட்டில் ஜெயிச்சார் அந்த சேதுபதி. ஆமாம், அந்த மீசக்காரி போனது பெரிய கருப்பன். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் புதிய அரசு அமைச்சு 1 மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட விமர்சனங்கள் சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக வந்திருக்குது. அதில் எடப்பாடி, பாஜக இதில் இன்னும் நம்ம ஏடிஆர் பற்றி அப்புறமா கொஞ்சம் விரிவாக சொல்லுவோம். இதில் நீங்கள் தாவேகாவினர் அவர் தலைவர் ஒரு அறிக்கை மூலியமாக அடக்கி வைக்கணுன்ற கோரிக்கை எல்லோரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. டீ கடையில் போய் டீ கேட்குறாங்க, சிகரெட்டு கேட்குறாங்க, லேட்டாக வருதுன்னு 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. சிசிடிவி இருக்குது, எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அந்த பயம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு கூட்டு போய் பாலில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் 2 பேர் கைது. அப்போ கட்சி இவர்கள் இன்னொரு திமுக, இன்னொரு அதிமுக அப்படின்ற மாதிரி வரக்கூடாதுன்றதில் தாவேக தலைவர் உறுதியாக இருக்கணும். இல்லை விட்டால் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தாருன்னா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தெரியாது, மாற்றங்களை நோக்கி நகரும். அது ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கு. ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.